போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ. இல்லடடி நாங்க மறக்கலப்பா, நீ செய்த நன்மைகளை மறக்கல. ஹல்லேலூயா. தேவன் செய்தவைகள் ஏராளம் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நல்ல நீங்க யோசித்து பாருங்க. கடந்த மாதங்களை காட்டிலும் தேவன் இந்த மாதத்தில் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வருடங்களை காட்டிலும் தேவன் இந்த வருடத்தில் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு நல்லவராய் இருந்தார், தேவன் நமக்கு வல்லவராய் இருந்தார், தேவன் நமக்கு மாறாதவராய் இருந்தார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி வந்து இந்த இடத்திலே தேவன் நம்மை நிறுத்தி இருப்பதற்காக எல்லாரும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தகப்பனே, தேவன் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனையோ பேர் திறமை உள்ளவர்கள், அழகுள்ளவர்கள், படித்தவர்கள், பெரிய வசதி படைத்தவர்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட தேவனுடைய கண்கள் நம்ம மேல பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய கண்கள் நம்ம மேல பட்டது. அதை உணர்ந்து நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ. ஆண்டவரே, இயேசுவே, தெய்வமே, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான் டாடி, உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சொல்லுவோம், நம்ம மனசுல கை, நெஞ்சில கை வச்சு சொல்லுவோம், நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உங்க கிருபைப்பா, உங்க கிருபைப்பா, வேற ஒண்ணுமே இல்லப்பா. நாங்களாம் மண்ணு ஆண்டவரே, நாங்கள் அற்பமும் குப்பையுமானவர்களப்பா. ஆண்டவரே, என்றோ மரிக்க வேண்டியவர்கள் நாங்கள் ஆண்டவரே, என்றோ நாங்கள் மண்ணோடு மண்ணா போயிருப்போம்ப்பா. மரண படுக்கையில் இருந்த பொழுது தேடி வந்தீரே, உங்க கிருபைப்பா. அப்படியே நீங்க விட்டுருந்தீங்கன்னா அன்னைக்கே நாங்கள் செத்து போயிருப்போம்ப்பா. எத்தனையோ நேரங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நாங்கள் முயற்சி பண்ணினோம் ஆண்டவரே. அப்பெல்லாம் நீங்க எங்களை பாதுகாத்து 2024 வருடத்துல இந்த டிசம்பர் மாசத்துல இந்த 18ஆம் தேதி இந்த ராத்திரி 7 மணிக்கு உம்மை துதிக்க வைத்திருக்கிறீரே, உம்மை மகிமைப்பட வைத்திருக்கிறீரே. அந்த அன்பை நினைச்சு பார்க்கிறப்பா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா. எல்லாம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா.
மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோமே. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தகப்பனாய் இருந்தார், தேவன் நமக்கு தாயாக இருந்தார், தேவன் நமக்கு நண்பராக இருந்தார், தேவன் நமக்கு அண்ணனாக, தேவன் நம்மோடு கூட நடத்தி நம்மை வந்து பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைத்து நம்ம தேவனுக்கு தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை, அன்பு பெரியது. அப்படியே நம்ம தொடர்ந்து தேவனை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நம்ம எதுவும் பண்ண போறதில்ல, முழுவதுமாக தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனை பத்தி நம்ம பேச போறதில்ல, எந்த காரியத்தை குறித்து நம்ம பேச போறதில்ல, நம்ம அப்பாவை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்று 4 பேர் சொல்லும் பொழுது அந்த சந்தோஷத்தினால் நிரம்பும் போல நம்ம ஆண்டவரை நல்லவர் சொல்லி மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும் போது அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக தேவன் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபை வந்திருக்காரு, அவருடைய கிருபை. அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அது புரியாதவங்களுக்கு புதிராக இருக்கும். ஆனா புரிந்தவங்களுக்கு அதனுடைய மகிமை தெரியும். ஹல்லேலூயா. நம்ம நிற்கிறோம், அந்த இடத்துல நிற்பது அவருடைய கிருபை. எத்தனையோ நேரங்கள்ல நாங்க வாகனத்துல போகும்போது, அன்னைக்கு ஒரு நாள் கதிராமங்கலத்தை டேனிங்ல திரும்பும் பொழுது வண்டி அப்படியே ஸ்கிட் ஆயிடுச்சு. பார்த்துக்க, எதிர்த்தல எந்த ஒரு வண்டியும் வரல. அப்படி அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி போனோம். அந்த நேரத்தில் நாங்கள் சரிக்கிருந்தோன்னா நிச்சயமாக ஏதாவது கை கால் ஏதாவது உடைந்து இருக்கும். ஆனால் தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இதை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியல. எத்தனையோ நாட்கள் நாங்கள் வரும் பொழுது அப்படியே விஷமுள்ள பாம்புகள் அந்த வண்டியில் கடந்து போயிருக்கிறது. அதை தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி எத்தனையோ விதமான போராட்டங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பின நாட்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் அவருடைய கிருபையினால மூடிக்கொண்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 நாம வாசிக்கிறது போல, அவருடைய உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலிலே தங்குவான் என்ற வண்ணமாக தேவன் அவருடைய நிழலிலாலே தேவன் நம்மை மறைத்து கொண்டார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்பினதான கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிதறடிக்க பண்ணினார். நமக்கு விரோதமாய் போட்ட ஆலோசனைகள் எல்லாம் ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டார். ஹல்லேலூயா. நம்மை குறித்து ஏளனமாய் பேசினவர்கள் முன்பதாக தேவன் நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க இவ எழும்ப போறா, எங்க இவ எழும்ப போறா, இவ எங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறா என்று சொன்ன ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் நம்மை எழும்ப பண்ணி இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். யாருடைய கண்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாமல் தேவன் நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறாரே, அதற்காக எல்லாம் கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோமே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லவர் நல்லவர் நல்லவர். தகப்பனே நீ நல்லவரப்பா, நீ நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே எங்களுக்கு காரியங்கள் நடக்கலன்னு நாங்க ஆண்டவரே நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க நன்மையானதை தருகிறவர். ஹல்லேலூயா. நீங்க நன்மையானதை தருகிறவர், நீ நன்மையானதை தருகிறவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலங்களையும் நேரங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். முதல்ல நம்ம இடம் வாங்க போகும் பொழுது அந்த இடத்த நம்ம வாங்கியிருந்தோம்னா நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம கட்டியிருக்க முடியாது. ஆனால் 1.5 வருட காலமா ஆண்டவர் அதை தடை பண்ணி வைத்திருந்தார். அநேக தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஒரு சிலர் சொன்னீங்க நாங்க போகும்போதெல்லாம் கையை நீட்டி நீட்டி நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன்னு சொன்னீங்க. ஆனால் ஆண்டவர் அதே இடத்துல நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த வருஷம் நம்ம நினைச்ச நேரம் வாங்கியிருந்தோம்னா அது இடமாவே தான் அப்படியே கிடந்திருக்கும். நிறைய சிக்கல்ல நம்ம மாட்டியிருப்போம்.
ஆனால் 1.5 வருடங்களுக்கு பின்பு அநேகருடைய இருதயங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் தேவன் செய்து அந்த இடத்தை வாங்குவதற்கு தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. வெறும் 25,000 ரூபாய் மட்டும்தான் ஒரு மனிதர் உற்சாகமாக கொடுத்த காணிக்கை. 25,000 ரூபாய் கையில வைத்திருந்தோம், வேற எந்த ஒரு பணமும் கிடையாது. ஆனா போங்க, அந்த 25,000 ரூபாயை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த இடத்துல நம்ம வேலையை ஆரம்பித்தோம். இதுவரைக்கும் 5.5 லட்சம் ரூபாயை அந்த இடத்துல நாம் செலவு பண்ணி இருக்கிறோம். இதுல 50,000 ரூபாய் தான் நாங்க எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அதுல வைத்தோம். மற்ற 5 லட்சங்களையும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதிலே ஏவி காணிக்கையாக தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உடைந்து போன ஒரு ஞாயிற்றுக்கிழமை, உடைந்து மறுநாள் திங்கக்கிழமை ட்ரெயின்ல போகும்போது என்னை அறியாமலே கண்ணில் அப்படி இந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கேன், கண்ணில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்தவங்க நினச்சிருப்பாங்க ஒருவேளை ஜன்னலில் உட்காந்துருக்கனால ஒரு காற்றுப்பட்டு கண்ணு கலங்கி வருதுன்னு. இல்லை, என் உள்ளம் உடைந்து பலவிதமான சிந்தனை, பலவிதமான எண்ணங்களோடு கூட நான் மதுரை பட்டணத்தை கடந்து போனேன். ஆனால் தேவனுடைய மனிதர் என்னை பார்த்து சொன்னதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இப்பொழுது நினைத்தால் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. அந்த மனிதர் எனக்காக ஜெபித்தார், என்னை உற்சாகப்படுத்தினார். என்னுடைய முகங்கள் சிரித்ததாக இருந்ததாலும் என்னுடைய உள்ளங்கள் உடைந்ததை அந்த மனிதன் ஆவியிலே கண்டு எனக்காக பாரத்தோடு ஜெபித்து 50,000 ரூபாய் கட்டு 2 கட்டை எடுத்து கையில கொடுத்து, பாஸ்டர் நீங்க போய் கட்டுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி 50,000 ரூபாய் ஆண்டவர் அந்த மனிதன் கொடுத்தார். நான் கூட ஏதோ ஒரு 10,000 20,000 தருவார் நினைச்சேன். ஆனால் 1 லட்சம் ரூபாயை தேவன் அவர் மூலமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்காக அநேக இடங்களில் அவர் பேசி இன்றைக்கு காரியங்கள் கைகூடி வர பண்ணக்கூடிய அளவிலே கிருபை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒருவேளை மனிதனுடைய கண்களுக்கு முன்பதாக நம்ம அற்பமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். நமக்கு முன்பதாக செங்கடல் இருக்கலாம், ஆனால் செங்கடல் முன்பதாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்க. எல்லாம் கை வச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எரிகோ கோட்டை நமக்கு முன்பதாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக செங்கடல் நிற்க முடியாது, எரிகோ கோட்டையும் நிற்க முடியாது, எல்லாம் நொறுங்கி போய்விடும். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக மாற்றுகிறவர் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. நீ வாய்க்கால வெட்டு, ஆனா நீ காற்றை பார்க்க மாட்ட, மழையை பார்க்க மாட்ட, ஆனா உன்னுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. எப்படி வருது, எப்ப வருது, எங்க வருது, யார் மூலம் தெரியாது, ஆனால் நடக்க வேண்டிய காரியங்களை தேவன் அருமையாக நடத்தி கொண்டு போவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கட்டடங்கள் வேலை நடக்கும்போது தண்ணீர் எடுப்பதற்காக இடுப்புல சுமந்து அந்த வந்த நேரங்கள்லாம் நான் யோசித்தேன், ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி எப்படிப்பா நீங்க தரப்போறீங்கன்னு யோசித்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்முடைய கட்டடத்தை தண்ணிக்குள்ளதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம காலால தண்ணி கொண்டு ஊத்துறோம், அதுவும் சுத்தமான தண்ணியை தேவன் கொடுத்திருக்கு. இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் தேவன் மழையினால நம்மை ஆசீர்வதித்தார். நான் ஒரு அந்த காரியத்தை குறித்து ஒரு நாள் நான் கவலைப்பட்டதே இல்லை. நான் ஒரு நாள் கூட முழங்கால் போட்டு ஆண்டவரே எனக்கு கேட்டதே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா சொல்லுவேன், தகப்பனே நன்றி மட்டும் சொல்லுவேன். தனியாக சில நேரம் உட்காந்து அப்படியே என்னுடைய சத்தம் வராது, ஆனால் கண்ணீர் மட்டும் அப்படியே விழுந்த நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதே போல தேவன் உங்களுடைய நாட்கள் நீங்க நினைச்சு பாருங்க. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே நமக்கு இருக்கிறார். தேவன் நம்முடைய இந்த நாட்கள் 2 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த நாட்கள்ல இந்த ஊழியங்களை ஆரம்பிக்கும் பொழுது பல குழப்பம், பல விதமான போராட்டம், பல விதமான சூழ்நிலை. வாடகைக்கு நாங்கள் வீடு எடுக்கும்போது மாசம் 4,000 ரூபாய் வாடகை கட்டணும். ஆனால் எந்த சோர்ஸ் இல்லை, எல்லா கதவுகளும் எனக்கு சுற்றி அடைத்திருந்தது போல ஒரு உணர்வுகள். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நாங்கள் அந்த நாளில் சோம் பண்ண பிரியா அடிக்கடி சொல்லும், உங்களை ஆண்டவர் என்ன சாகிறதுக்கு கொண்டு வரல,
அப்படி இந்த ஆண்டவர் உங்களை ஆஸ்பத்திரியிலே ஆண்டவர் அன்னைக்கே கைவிட்டிருப்பாரு. உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லி அந்த நாட்களில் நான் உற்சாகப்படுத்தின அந்த வார்த்தைகளை நினைக்கிறேன். அப்ப ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் எப்படி வாடகை நாங்க கொடுக்க போறோம், பிள்ளைகள் படிக்கணுமே, நாங்க சாப்பிடணுமே, வண்டிக்கு பெட்ரோல் போடணுமே, ஊழியத்தை செய்யணுமே, நாங்க என்ன பண்ண சொல்லி அந்த நாட்களை நாங்க யோசித்தது உண்டு. ஆனால் உண்மையா சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கூட ஆண்டவர் இல்லை, கைவிட்டதே இல்லை. அல்லேலூயா. தேவன் நல்லவர். நீங்க நன்றி மட்டும் சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளால தேவன் உங்களை நிரப்புவார். இந்த நாள் வரை, இந்த நிமிஷம் வரை நான் சொல்லுவேன், என்னுடைய எல்லா தேவைகளையும் தகப்பன் அற்புதமாக தேவன் நடத்தி வந்தார். நான் எதுவுமே நான் கேட்கல. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதுமாக நான் செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு நன்றி மட்டும் தான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரே ஒரு மனிதன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாரு. 1,40,000 ரூபாய் கையில கொடுத்து, பிரதர் நீங்க வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு போனாரு. எப்பெல்லாம் நான் அந்த வேலையில சம்பளம் கொடுக்க முடியாம தடுமாறணும், அந்த நேரங்கள்லாம் ஒரு 5,000, 10,000, 20,000, 30,000 அந்த ஒரே ஒரு மனிதன் மூலமாக மட்டுமே நமக்கு 2 லட்சத்துக்கு அதிகமான பணங்களை தேவன் ஏவி நமக்கு கொடுக்க செய்தார். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாங்க யாரையும் ஏமாத்தல. தேவனுக்கு முன்பதாக நின்று நான் சொல்றேன், எந்த மனிதனை நான் ஏமாத்தல, எந்த மனிதனை நான் வஞ்சிக்கவில்லை, யாருக்கு நான் துரோகம் பண்ணல. ஆனால் அதனாலதான் தேவன் என்னை கைவிடல. ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய உள்ளங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நாங்க நடந்து வந்த பாதைகள், ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுப்பதற்கு தேவன் ஒரு நாளைகள் ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் தேவன் நம்மை நடத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நம்மை துரத்தலாம், நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் தேவன் கைவிடாதவராக இருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கிருபை. ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல மூச்சு விட்டுட்டு இருக்கோம் பாருங்க, அவருடைய கிருபை. எத்தனையோ பேர் இல்லை, நம்மை விட ஜெபிக்கிறவர்கள், நம்மை விட உற்சாகமாக இருந்தவர்கள், நம்மை விட எல்லாவற்றிலும் மேன்மையானவர்கள் இந்த உலகத்துல இல்லை. ஆனா தேவன் நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதை நினைத்து தாங்க நம்ம நன்றி சொல்லணும். அதை நினைச்சுதான் நம்ம நன்றி சொல்லணும். அதை நினைச்சு நம்ம நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. அதை நினைச்சுதான் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நீ நன்றி சொல்லிக்கிட்டே இரு. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு மாதத்துல நான் சில மாற்றங்களை எனக்குள்ள நான் பார்க்கிறேன். என்னை அறியாமலே நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன். என்னை அறியாமலே தேவனோடு கூட சேரணும், தேவனை இன்னும் அதிகமா தேடணும், அவருடைய பாதத்துல இன்னும் காத்திருக்கணும் சொல்லி ஆண்டவர் அந்த பேசுகிற சத்தத்தை நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போனோம், அங்க அதை சொன்னாங்க. நேற்று ஒரு இடத்துக்கு போனோம், அங்கேயும் அதான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு போனோம், அங்கேயும் அதான் சொன்னாங்க. ஹல்லேலூயா. இப்போ என் மனம் மான்கள் நீரோடைய தேடுவது போல எனக்கு இவ்வளவா என்னை நடத்தின அந்த தேவனோடு கூட இணைந்து அவர் பாதத்திலே உட்கார்ந்து அந்த மரியாதை போல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு என்னை மனம் வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ மௌனமா இரு, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. அதே போல தேவன் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்க எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதே போல உங்களால சாட்சி சொல்ல முடியும். நான் சிலருக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவேன். ஏன்னா சிலருடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நான் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனா இந்த நாட்கள்ல அவைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சூழ்நிலைகள் மாறுவதை நாங்க பார்க்கிறோம். ஏன்னா தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். பக்கத்துல ஒன்று சொல்லுங்க, தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறாரு. தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறாரு. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் கிருபா அவர்கள் வந்து நம்மை ஆண்டவரை நன்றி செலுத்துகிற அந்த ஆராதனையில தேவன் வழி நடத்துவார்கள். நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா.